Watch full episodes on Jio Hotstar. என்னால உங்க எல்லாரையுமே தாக்க முடியும். ஆனா நான் உங்களோட நண்பன், எதிரி இல்ல. ஒருவேளை உங்களை யாராவது தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். நீ உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன், அதோட தைரியசாலியும் கூட. கும்னாம் சிங்ங்கிறவருக்கு எங்களை பத்தி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடுச்சு. நாங்க துளசி செடியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மலையில நிறைய துளசி செடிகள் இருக்கு, அதனால இத துளசி மவுண்டன் கூட சொல்லுவாங்க. ஆனா கும்னாம் சிங் எல்லா செடியும் பறிச்சிட்டு போயிட்டாரு, ஏன்னா எங்களை பிடிக்கணுங்கிறதுக்காக. எங்க எடுத்துட்டு போனாரு எனக்கு காட்டுங்க. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி எங்களோட சைஸை நீங்க சரியாக்கணும். நாங்க டைனி சைஸுக்கு மாறிட்டோம்ல. இந்த சைஸ் ரொம்ப குட்டியா இருக்குப்பா. என்ன நார்மலா ஆக்குங்க. இவங்க எல்லாரையும் நார்மல் ஆக்கிடுங்க. ஏஹே, நாங்க நார்மல் ஆயிட்டோம். நாங்க நார்மல் ஆயிட்டோம். கும்னாம் சிங்கோட பேரு கூடிய சீக்கிரம் பிரபலமாக போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல துளசி மக்கள் எல்லாரும் தானாவே பறந்து என்கிட்ட வர போறாங்க. அப்புறம் நான் உருவாக்குன காலனில தங்கறதுக்கு என்கிட்ட வேண்டிப்பாங்க. இப்போ நான் போய் நான் உருவாக்குன காலனிய பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டேன். நான் இப்போ உங்களுக்காக எவ்வளவு பிரமாதமான ஒரு காலனியை உருவாக்கி கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா தான் இருந்திருப்பீங்க. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறமா உங்களோட கூட்டாளிங்க எல்லாரும் இங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறமா இந்த உலகம் பூரா என்னோட பேரு தான் பிரபலமாகும். எந்த அளவுக்குன்னா இந்த மொத்த உலகமும் என்னோட காலடியில தான் இருக்கும். அது வரைக்கும் நாம எல்லாரும் மறைமுகமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துதான் ஆகணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கும்னாம்க்கும் ஒரு பேரு இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன். என்னப்பா இந்த இடத்துல எங்க பார்த்தாலும் துளசியாவே இருக்க? வயலுக்கு மேல ஒரு கூண்டு இருக்கு பாருங்க, அதுல ஹிடன் நெட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. யாராவது அந்த ஃப்ரேம் மேல போய் உக்காந்தாங்கன்னா உடனே அவங்க கீழே வந்துடுவாங்க. அவரு புடிச்சிட்டு போயிடுவாரு. ஆனா அவங்கள புடிச்சிட்டு போய் எங்க ஒளிச்சு வைப்பாரு தெரியாது. அவரு பங்களாக்குள்ள போயிடுவாரு. நாங்க இது வரைக்கும் மட்டும்தான் பார்த்தோம். விஷயம் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. நீங்க முதல்ல உங்க ஆளுங்களோட திரும்பி போயிடுங்க. நாங்க ஏதாவது பிளான் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கவங்கள விடுவிச்சு கூட்டிட்டு வரதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்றோம். சிவா, நாங்க உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறோம். பெஸ்ட் ஆஃப் லக். சாரி நண்பா, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் ப்ரோ. நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். ஆனா ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது. நீங்க எப்படி எங்களை குட்டி ஆக்குனீங்களோ அதே மாதிரி அவரையும் உங்களால மாத்த முடியும்ல. ஏன் நீங்க அதை பண்ணவே இல்ல? கும்னாம் சிங் ஏதோ ஆக்டிவிட்டியை தயார் பண்ணி அவனுக்கும் அவனோட ஆளுங்களுக்கும் கொடுத்திருக்கான். எங்களால அவனை சின்னவனா மாத்த முடியல. அதுதான் எங்களோட பெரிய ப்ராப்ளமே. பரவாயில்ல, இன்னைக்கு ராத்திரி நாங்க உங்க ஆளுங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம். சரியா? இது பாரு, சாஃப்டா எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இது ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது ஏலியனா இருக்காதுல்ல? இது ஏலியனே தான்ப்பா. ஓஹோ யூடி,
எங்க பார்த்தாலும் உன் கண்ணுக்கு ஏலியன்ஸ் தான் தெரியுதா? ஆதி யூடி அங்க பாருங்க. அப்படி என்னதான் இருக்கு பின்னாடி? ஐயோ டாக். காப்பாத்துங்க. ஓடு நீங்க எல்லாரும் இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? முதல்ல வீட்டுக்கு போங்க பசங்களா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய். சிவா, என்னோட பேரு சிவா. டோன்ட் worry, டோன்ட் worry. இந்த மாதிரி டாகிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு நான் தனி ட்ரைனிங்கே கமாண்டோ ஃபோர்ஸ்ல எடுத்திருக்கேன் தெரியுமா? எல்லாரும் ஓரத்துல நின்னு நான் இந்த டாகிஸை எப்படி ஹேண்டில் பண்றேங்கிறத பாருங்க. வாங்க டாகிஸ், பிஸ்கட் சாப்பிடுங்க. அருமையான பிஸ்கட் சாப்பிடுங்க. இந்தாங்கோ, எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்கல்ல? அவ்வளவுதான், முடிஞ்சது. இதுக்கு மேல பிஸ்கட் கிடையாது. பிஸ்கட் சாப்பிட்டதால எங்க உள்ள போக விடணும். வாட்? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பிஸ்கட் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றேன்ல. இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. இல்லன்னு சொல்றேன். Go back. ஆஹா, விட்டுருங்க. நோ, பிஸ்கட் இல்ல. இப்படி துரத்துறீங்க. பிஸ்கட் போட்ட நன்றி கூட உங்களுக்கு இல்ல. என்ன விட்டுருங்க. வேணாம் வேணாம். விட்டுருங்க. பேக் பேக் பேக். ஆஹா, என்ன லட்டு சிங் அங்கிள், டாகோட பாஷையெல்லாம் கத்துக்கிட்டீங்க போல. என்ன? இந்த டாகிஸ்லாம் கூட்டு சேர்ந்து என்ன எப்படி கடிச்சதுன்னா, அதுங்க கடிச்சு கொதர்னதுல நான் மனுஷனா டாகியாங்கிறதே மறந்துட்டேன். லட்டு சிங் அங்கிள், டாகிஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்ப நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க, சரியா? தேங்க்யூ சிவா, ரொம்ப தேங்க்யூ சிவா. கடிச்சு கொதர்னதுல நான் என் கண்ட்ரோலையே இழந்துட்டேன். பிஸ்கட் ஐடியாலாம் சீப்பான ஐடியா. வேற ஏதாவது புதுசா சீக்கிரம் வாங்க, அந்த செடிக்குள்ள போய் நாம எல்லாரும் ஒளிஞ்சுக்கலாம். அலற அடிக்குது. அப்படின்னா யாரோ மாட்டிருக்காங்க. வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க, யாருன்னு பார்க்கலாம். பிரமாதம், அருமையான விஷயம். அநேகமா என்னோட தோட்டத்துக்குள்ள விருந்தாளிங்க யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. இப்போ கும்னாம் சிங்க்கு ஒரு பேரு கிடைச்சே தீர போகுது. வாங்க வாங்க, ஒழுங்கா இதுக்குள்ள வந்துருங்க. சீக்கிரம் வாங்க. நீங்க இதுக்குள்ள வரல, நான் உங்க எல்லாரையும் நசுக்கி போட்டுடுவேன். உங்க உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா ஒழுங்கா வந்துருங்க. வாங்க வாங்க வாங்க. Tiny man, let's go to your new home. New home.
பாத்தியா சிவா, இந்த ஆள் எவ்வளவு புத்திசாலியா இருக்காருன்னு. நம்ம இங்க தான் நின்னுட்டு இருந்தோம், ஆனா இந்த ட்ராப் டோரை பத்தி நமக்கு எதுவுமே தெரியல. நாலா பக்கமும் நல்லா பாருங்க. நீங்க தங்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சிருக்க. போங்க, எந்த வீட்டை தேர்ந்தெடுக்கணுமோ தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நிம்மதியா இருந்துக்கோங்க. நீங்க எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்டுக்கோங்க. இங்க எங்க வேணும்னாலும் நீங்க சுத்தலாம். நீங்கெல்லாம் யாரு? எங்கள மாதிரியே தெரியுறீங்க, ஆனா எங்க ஆளுங்க கிடையாது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட கிங் தான் எங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. என்னது இது? இவங்க எல்லாரும் எப்படி பெரியவங்களா மாறுறாங்க? ஓடுங்க. பயப்படாதீங்க, நாங்க உங்க எல்லாரையும் இங்க இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம். சீக்கிரம் எல்லாரும் என் பின்னாடி வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் மேல வாங்க, வழி கிளியரா இருக்கு. இங்க என்ன நடக்குது? டைனி மேன்ஸ் எப்படி விடுதலையானாங்க? அப்புறம் அந்த பையன் நேத்து இன்ஸ்பெக்டர் கூட வந்தானே, அந்த பையன் தானே? அவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஜக்கா, பக்கா, சீக்கிரம் போய் அவங்கள பிடிங்க. போங்க. அது யூடி, இவங்களை கூட்டிட்டு இங்க இருந்து வெளியில போங்க. அவங்கள கைது பண்ணி நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்களோட சுதந்திரத்தை உங்களால பறிக்கவே முடியாது. அவங்க வெளியில தான் வாழ்வாங்க. கனவு என்னன்னா, உலகத்துல இவங்கள மாதிரி ஹியூமன்ஸுக்குன்னு ஒரு தனி காலனிய உருவாக்கி ஒரு பெரிய பேரு சம்பாதிக்கிறது தான். அதனால இவங்களை என்னால விடுதலையாக்க முடியாது. ஒரு கரெக்ஷன் அங்கிள், அவங்க எப்பவோ ஓடி போயிட்டாங்க. அத நீங்களும் பாத்தீங்கல்ல. பாய், நானும் போறேன். நான் உன்னை போக விட்டாதானே உன்னால போக முடியும். நான் யாரையும் தப்பிச்சு போக விட மாட்டேன். அல்பா, பிராவோ, சார்லி, டெல்டா. சீக்கிரம் வாங்கப்பா. ரேவா, அது யூடி, நீங்க 3 பேரும் லட்டு சிங் சார் கூட அவர் பைக்ல போயிடுங்க. நான் இப்ப டைனி மேன்ஸ் கூட தான் போய் ஆகணும். சீக்கிரமா போக, பறக்கிறதுக்கு தயாராகுங்க. அதோ அவங்க அங்க இருக்காங்க. ஓஹோ, இவங்களும் பறந்து வந்துட்டு இருக்காங்களா? ஓகே, நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க, நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன். இங்க பாரு சின்ன பையா, பாஸ் டைனி ஆளுங்களை ஒழுங்கா அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி இருக்காரு. இல்லனா அவரோட பயங்கரமான கோவத்துக்கு நீ ஆளாக வேண்டியது இருக்கும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. லட்டு சிங் அங்கிள், உங்க கமாண்டோ ட்ரைனிங்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. எப்படியாவது எங்களை காப்பாத்திருங்க ப்ளீஸ். அது யூடி, நீங்க எதுக்காக ஏன் சொல்றல உட்கார்ந்து இருக்கீங்க? எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? நான் தான் பைக்கை வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கேனே. நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க, அப்பதான் என்னால வண்டியை பேலன்ஸ் பண்ண முடியும்.
லட்டு சிங் அங்கிள் ஆ. சைடுல பாருங்க, உண்மையாவே உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆயிடும். நான் இப்போ முன்னாடி பார்த்து ஓட்டுறதா இல்ல சைடுல பார்த்து ஓட்டுறதா? அப்படி என்னதா இருக்கு சைடுல சொல்லுங்க. எப்படி எப்படி எஸ்கேப் ஆன பாத்தீங்கல்ல? நீங்க என்ன பத்தி கவலையே படாதீங்க. போங்க, பறந்து போயிடுங்க. இன்னும் ஆளுங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள நான் பாத்துக்கிறேன். சிவா ஒருத்தனே என்னோட ஆளுங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா சாச்சிக்கிட்டு இருக்கானே. அந்த பையன் என்னோட பேரு பிரபலமாகிறத கண்டிப்பா தடுக்க முடியாது. லட்டு சிங் சார், இதே மாதிரி நம்ம பைக்ல போய்கிட்டு இருந்தோம்னா இந்த உலகத்தையே சுத்தி வந்துடுவோம். பிஸ்கெட் இருந்தா இதுங்களுக்கு எடுத்து போடுங்க. போன தடவை நான் அவசரத்துல தான் மறந்து போய் பிஸ்கட்டை எடுத்துட்டு வரல. ஆனா இந்த முறை ரொம்ப கவனமா எடுத்துட்டு வந்திருக்கேன் பிஸ்கட்டை. இந்தாங்க. Come on, come on, take it, take it. இந்த டாகிஸ் ரொம்ப புத்திசாலியாக இருக்கு. பிஸ்கட்டை சாப்பிட்டு டயர்டே ஆகாம நம்மளை துரத்துக்கிட்டே இருக்கு பாரு. இந்த கும்னாம் சிங்குக்கு கண்டிப்பா ஒரு பேரு கிடைச்சே தீரும். சுதந்திரமா வாழ்றதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அங்கிள். பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசி உன்னை என்னால எதிர்க்க முடியாது சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இங்க பாருங்க அங்கிள், நீங்க இவங்களுக்கு என்ன பண்ணீங்களோ அதுக்கான பேர் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது கண்டிப்பா நல்ல பேரா இருக்காதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? சிவா, ஜெயில இவருக்கு நான் ஒரு புது பேரை கொடுக்கறேன். அவமானப்பட்ட சிங்கன்னு. அங்க உனக்கு நான் நிறைய பிஸ்கட்டுகளை தரேன். அங்க உன்னோட டாக்கிஸ்க்கு நீ ஊட்டி ஊட்டி விளையாடலாம். எனக்கு பிஸ்கெட் எல்லாம் எதுவோ தேவையில்லை. நான் அவமானப்பட விரும்பவே இல்லை. தயவு செஞ்சு என்ன வெளியே விட்டுடுங்க. சிவா, உனக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நாங்க மறுபடியும் துளசி செடிகளை வளர்க்க போறோம். அதுக்கு அவசியம் இருக்காது. உங்ககிட்ட இருந்து பறிச்ச துளசி செடி எல்லாம் நாங்க ஒரு புது இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறோம், சரியா? இங்க இருந்து நார்த் பக்கம் ஒரு மவுண்டைன் இருக்கு. அங்க எனக்கு ஒரு நல்ல சீக்ரெட் இடம் தெரியும். அங்க வந்து யாரும் உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதோட உங்க செடிங்களையும் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. நீங்க போயிட்டே இருங்க, நாங்க வந்துடுறோம். தேங்க்யூ சோ மச் சிவா. நாங்க எல்லாரும் உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கோம். பாய். பாய்.
Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.